السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தஃப்சீர் கல்வி வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே 260வது வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே 261வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 261வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தின் உதாரணமாகும். ஒரு வித்தை ஒரு மனிதன், வித்து என்று சொன்னால் ஒரு நெல்மணியோ அல்லது இது போன்ற ஒன்றோ, ஒரு மனிதன் அதை நட்டினால் அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் காணப்படுகின்றன. வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை பன்மடங்காக்குகிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் மிக்க விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன் என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது எவ்வளவு ஒரு சிறந்த அமல் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறார். அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்தியிருப்பதை நாம் காணலாம். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்பது நல்ல வழிகளில் செலவு செய்கிற அனைத்தையும் குறிக்கும். இதிலே ஃபர்தான செலவுகளும் இருக்கின்றன, சுன்னத்தான செலவுகளும் இருக்கின்றன. ஃபர்தான செலவுகள் என்று வரும்போது ஜக்காத், அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்காக செலவு செய்வது போன்ற செலவுகள் ஃபர்தான செலவுகளாகும். அதே போல அவன் தனக்காக செலவு செய்வதும் ஃபர்தான செலவாகும். இது அல்லாமல் சுன்னத்தான செலவுகளாக சதகாக்கள், பள்ளிவாசலுடைய விஷயம், தஅவாவினுடைய தேவைகள், மദ്രஸாக்களுடைய விஷயம், அதுபோல பொது தேவைகள், அனாதை குழந்தைகள், விதவைகள் என்று நாம் அவர்களுக்கு செய்கிற செலவுகளும் சுன்னத்தான செலவுகளாக காணப்படுகின்றன. இவையும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்கிற அர்த்தத்திலேயே வரும். இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு சமநிலையில் படைத்திருக்கிறார். ஒரு பக்கம் கடல்கள், இன்னும் ஒரு பக்கம் மலைகள். இப்படி அல்லாஹு தஆலா சமமாக படைத்திருக்கிறான். தரைகள், அதிலே திறந்த தரைகள், காடுகள். எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு தஆலா சமநிலையில் இந்த உலகத்தை ஆக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே மனிதர்களில் சிலருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கிறான், சிலருக்கு பொருளாதாரத்தை ஒரு அளவோடு கொடுக்கிறான். ஒரு கூட்டத்திற்கு அதிகமாக கொடுக்கிறான், இன்னும் ஒரு கூட்டத்திற்கு அளவோடு கொடுக்கிறான். சிலருக்கு சில நேரங்களில் பொருளாதாரத்தில் மிக குறைந்த நிலையையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். இப்படியான சூழ்நிலையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதிகமான பொருளாதாரத்தை பெறக்கூடியவர்கள் சமுதாயத்தில் பொருளாதாரம் இல்லாமல் அல்லது குறைந்த அளவில் பொருளாதாரத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு அதை பகிர்ந்து அந்த சமநிலையை பேண வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஒரு மிக முக்கியமான நியதியாக காணப்படுகிறது.
எனவேதான் பொருளாதாரம் வழங்கப்பட்ட மக்களை அழைத்து அல் குர்ஆனில் பல இடங்களிலே செலவு செய்வதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த தொடரிலும் கூட, இந்த தப்சீர் வகுப்பிலும் கூட பல இடங்களிலே நாம் இந்த செலவு செய்வதை பற்றி பார்த்திருந்தோம். 255வது வசனம் ஆயத்துல் குர்சி, 254வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, ஆயத்துல் குர்சிக்கு முந்திய வசனத்தில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்ல அன் யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ என்று சொல்லி காட்டுகிறார். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களுக்கு எந்த உதவியும் சிபாரிசும் நட்பும் கிடைக்காத அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹுதல்லில் முத்தகீன் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் என்று இந்த குர்ஆனை வழிகாட்டக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்வார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகிறான். எனவே பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாகும். அந்த செலவு என்பது அல்லாஹுடைய பாதையில் அமைய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கஞ்சத்தனம் என்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக வெறுக்கப்பட்டிருக்கிற, எச்சரிக்கப்பட்டிருக்கிற ஒரு கெட்ட பண்பாகும். பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வது, அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தாமல் வைத்துக் கொள்வது, இதுதான் கஞ்சத்தனமாகும். அதிலே முதல் நிலையில் தனக்கு ஒரு மனிதன் செலவு செய்யாமல் அந்த பொருளாதாரத்தை சேமித்து வைப்பது, ஜக்காத்து கொடுக்காமல் அந்த பொருளாதாரத்தை சேமித்து வைப்பது, தன்னுடைய பெற்றோருக்கு, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு செலவு செய்யாமல் அந்த பொருளாதாரத்தில் அவன் இறுக்கமான போக்கை கடைபிடிப்பது என்பதுதான் கஞ்சத்தனமாகும். இந்த கஞ்சத்தனத்தை அல்லாஹு தஆலா ஒரு மோசமான பண்பாக அல் குர்ஆனிலே சித்தரிக்கிறார். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் அல்லாஹ்விடமிருந்து வருகிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை, ஒருவர் பிரார்த்திக்கிறார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் செலவு செய்யக்கூடியவனுக்கு இன்னும் கொடு என்று அவர் துஆ செய்கிறார். இன்னும் ஒருவர் அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, கஞ்சத்தனமாக பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் சேமித்து இறுக பொத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அழிவை கொடு, அந்த பொருளாதாரத்தில் அழிவை கொடு என்று அவர் துஆ செய்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இதை ஒரு அறிஞர் சொன்னால் அல்லது ஒரு ஆய்வாளர் இந்த கருத்துக்களை சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், நடக்கலாம், நடக்காமல் விடலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக உரிமையாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள் நிச்சயமாக பொய்யாக மாட்டாது. அப்படி நினைக்கவும் கூடாது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் நிறைய செலவு செய்யும் போது அல்லாஹ் இன்னும் அவனுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் கஞ்சத்தனமாக ஒருவன் இருக்கும்போது அவனுடைய பொருளாதாரம் அவனை அறியாமல் அழிந்து கொண்டே போகும். இந்த வசனத்திலே 261வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார். என்னது? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு வித்தை போல, ஒரு நெல்மணியை போல. நீங்கள் அதை கொண்டு போய் நிலத்தில் போடுகிறீர்கள், அது முளைக்கிறது. ஒரு வித்து முளைத்து அந்த வேளாண்மையிலே, அந்த பயிரிலே 7 கதிர்கள் வருகின்றன. ஒவ்வொரு கதிர் என்ற கிளைகள், ஒவ்வொரு கிளையிலும் 100 நெல்மணிகள். அப்ப நீங்கள் போட்டது 1, உங்களுக்கு அது தருவது 700. சுப்ஹானல்லாஹ். இதுதான் பொருளாதாரத்தை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்கள் ₹1 செலவு செய்தால் அல்லாஹ் அதை 700ஆக உங்களுக்கு ஆக்குவார். 700 தானா என்று கேட்டால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை இன்னும் பன்மடங்காக்குவான். 700ஐ 7000 ஆக்கலாம்,
7 லட்சமாக்கலாம், 7 மில்லியனாக்கலாம், 7 பில்லியனாக்கலாம், 7 ட்ரில்லியனாக்கலாம். அதை விடவும் அல்லாஹ் ஆக்கக்கூடியவன். ஏனென்றால் அல்லாஹ் இங்கே அடுத்ததாக சொல்வதை பாருங்கள். லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு. அல்லாஹுக்கு மஷிஅத் என்கிற ஒரு நாட்டம் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் எதுவும் செய்வான். அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரன். லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். பூமியில் உள்ளவை அனைத்தும் உண்மையில் அல்லாஹுக்குத்தான் சொந்தம். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த். இதுவும் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய குர்ஆன் வசனம். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை அல்லாஹுக்குத்தான் சொந்தம். பூமியில் உள்ளவை எல்லாம் அல்லாஹுக்குத்தான் சொந்தம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற தங்கம், வெள்ளி, பெட்ரோல், கனியங்கள் எல்லாமே யாருக்கு சொந்தம்? விவசாயம் முழுதும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம். ஒரிஜினல் ஓனர் அல்லாஹ் தான். இந்த அல்லாஹு தஆலா தான் நமக்கு பிரித்து பிரித்து தருகிறான். சிலருக்கு கூடுதலாக தருகிறான், சிலருக்கு குறைத்து தருகிறான், சிலருக்கு தராமலும் சில நேரங்களில் விடலாம். இது அல்லாஹுடைய ஹிக்மத்தோடு தொடர்பானது. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான்? இந்த வசனத்தை முடிக்கிற நேரத்தில் பாருங்கள். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹு தஆலா மிக விசாலமானவன். விசாலமானவன் என்று சொன்னால் அல்லாஹுடைய எல்லாமே விசாலமானது. அல்லாஹ்விடத்தில் அவன் எவ்வளவு தர வேண்டும் என்று நினைத்தாலும் அவனுடைய முல்கிலிருந்து கடுகளவும் குறையாது. அவனுடைய ஆட்சியிலிருந்து, அவனுடைய அதிகாரத்திலிருந்து எதுவுமே குறைந்து விடுவதில்லை. அதை ஒரு சரியாக புரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான விஷயமா. வாசி என்பது அல்லாஹுடைய பெயர்களிலும் ஒன்றாகும். அழகிய திருநாமங்களுள் வாசி என்பதும் ஒன்றாகும். அல்லாஹ் தான் தருகிறான். இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். இதை நம்ம மீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது என்றால், பொருளாதாரம் நான் தேடியது, நான் கஷ்டப்பட்டது என்று நினைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, சிலரை நாம் பார்க்கிறோம் இரவு பகலாக கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் பெரிய பொருளாதாரம் வருவதில்லை. சிலர் சிம்பிளாக ஒரு சின்ன இன்வெஸ்ட் பண்ணுவார்கள், பெரிய லாபம் கிடைக்கிறது. நம்ம கேள்விப்படுகிறோம். உதாரணமாக ஸ்ரீலங்காவிலே இந்த மாணிக்கக்கல் வியாபாரம் என்ற ஒரு வியாபாரம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த மாணிக்கக்கல் வியாபாரிகள் சில நேரங்களில் பார்த்தால் இந்த மாணிக்கக்கல்லை தோண்டுகிறவர்கள் அதை கண்டுபிடிப்பதற்காக அந்த ஆறுகள் அது போன்ற இடங்களிலே போய் முயற்சிக்கிறவர்கள் இரவு பகலாக கஷ்டப்படுவார்கள். அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகள், அவர்களுடைய வீட்டு அமைப்பு, அவர்களுடைய கஷ்டம், சுப்ஹானல்லாஹ், அதை சொல்ல முடியாது. அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து ஒரு 1000, 2000, ஒரு 10,000க்கு விற்பார்கள். சில நேரங்களில் ஸ்மார்ட்டாக எந்த அழுக்கும் படாத ஆடையோடு இருக்கிற ஒருவர் அந்த 10,000 ரூபாய் கல்லை வாங்கி அதை தீட்டி அதை பாலிஷ் பண்ணி அதை விற்கும் போது சில நேரங்களில் 10 கோடிக்கு விற்கிறார், 100 கோடிக்கும் விற்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி கொடுக்கிறாங்க? கஷ்டப்பட்டு அந்த ஆற்றிலிருந்து அல்லது அந்த மாணிக்கக்கல் தோண்டுகிற இடத்திலிருந்து கஷ்டப்பட்டு தோண்டுகிறவனுக்கு 10,000, அதை நீட்டாக எந்த அழுக்கும் படாமல் ஆடை அணிந்து கொண்டு போய் 10,000ற்கு வாங்கியவருக்கு 10 கோடி, 100 கோடி கிடைக்கிறது. இது அல்லாஹுடைய ஹிக்மத். அதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் மிக அறிந்தவன். எதற்காக இவருக்கு கொடுக்க வேண்டும், எதற்காக இவருக்கு கொடுக்க கூடாது, எதற்காக இவருக்கு 10 கோடி, இவருக்கு 10,000 என்பதெல்லாம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். பேசுவது லேசு, வாசிப்பது லேசு, கேட்பது இலகுவானது. ஆனால் இதனுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டால் உண்மையிலே ஒரு ஒரு அமைதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். டென்ஷன் இருக்காது, நமக்கு பொறாமை வராது, பெருமை வராது, காழ்ப்புணர்வு வராது, மற்றவனுக்கு சதி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு வராது, நான் தான் என்கிற அகங்காரம் வராது. என்றால் அல்லாஹ் தான் தருகிறான். அல்லாஹ் ஏதோ ஒரு நோக்கத்தோடு மாறி மாறி கொடுக்கிறான். ஒருவருக்கு கல்வியை கொடுக்கிறான், ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான், ஒருவருக்கு குழந்தையை கொடுக்கிறான், இன்னும் ஒருவருக்கு குழந்தையை கொடுப்பதில்லை. ஒருவருடைய வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்துகிறான், இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையில் சோதனை ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி உலகத்தில் உள்ள எல்லாமே டிஃப்ரெண்ட். ஏனென்றால் இவற்றையெல்லாம் செய்பவன் அல்லாஹ். ஏன் செய்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல. இது
அல்லாஹ்வை புரிந்து கொண்ட எல்லோரும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற எல்லோரும் சந்தேகம் இல்லாமல் நம்பக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். கடுகளவேனும் அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் செய்கிற எல்லாமே நலவுக்காகத்தான் இருக்கும். சில நேரங்களில் நாம் நலவு என்று நினைப்பது நமக்கு கெடுதியாக இருக்கும். நாம் கெடுதி என்று நினைப்பது நமக்கு நலவாக இருக்கும். எல்லாமே அல்லாஹ்வுடைய செட்டப் அது. அதனால்தான் வஷ்ஷர்ரு லா யுன்ஸபு இலைஹ். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு தீங்கையும் அல்லாஹ்வுடைய தலையில் போடுவதில்லை. அல்லாஹ் செய்கிற எல்லாமே நன்மைக்குத்தான். ஒருவருக்கு குழந்தை இல்லாமலாக்கினால் அதில் நன்மை இருக்கிறது. ஒருவருக்கு குழந்தையை கொடுத்தால் அதில் நன்மை இருக்கிறது. ஒருவருக்கு கல்வியை கொடுத்தால் அதில் நன்மை இருக்கிறது. ஒருவருக்கு கல்வி கொடுக்காம விட்டால் நன்மை இருக்கிறது. ஒருவருக்கு நோயை கொடுத்தால் நன்மை இருக்கிறது அவருக்கு அதுல. இன்னும் ஒருவருக்கு நோய் இல்லாத வாழ்வை கொடுத்தால் அதில் நன்மை இருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை யாருக்கும் எந்த ஒரு கெடுதியை நாடமாட்டான், எந்த அநியாயமும் செய்ய மாட்டான். யாராவது அப்படி நினைத்தால் அவர் தௌபா செய்து மீள வேண்டும். அவர் ஷிர்கில் இருக்கிறார். சில நேரம் அவருடைய நிலைமை குஃப்ராகிவிடும். அல்லாஹு தஆலா அலீம், மிக நுணுக்கமாக அறிந்தவன், எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். அதனால் கலா கதருடைய விஷயத்தில் முதலாவது இல்முல்லா, அல்லாஹுடைய அறிவை முதல் நிலைப்படுத்துவது. எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்து கொள்கிறான். அல்லாஹுடைய அறிவிலிருந்து எதுவுமே மறையாது. அல்லாஹுடைய அந்த விசாலமான அறிவு யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை அறிகிறான். அவன் கொடுக்கும் போது சிலருக்கு அள்ளி அள்ளி நிறைய கொடுக்கிறான். இப்ப சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், நம்ம கேள்விப்படுறது, நான் கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரர் ஒரு மாணிக்கக்கல் வாங்கி கொண்டு போய் விற்கிறார். அவர் வாங்கியது சில லட்சங்களுக்கு, ஆனால் அவர் விற்றது 100 கோடிக்கு. இது நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் அண்மையில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இதுல என்ன இருக்கிறது? இவருடைய திறமை என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடினால் விசாலமாக அவனுக்கு எல்லாம் முல்க், மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் அவன். எல்லாமே அவனுக்குத்தான் சொந்தம். இப்ப உதாரணமாக இன்றைக்கு நம்ம சில பணக்காரர்களை காட்டுவோம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அம்பானியுடைய குடும்பத்தை காட்டுவோம், அல்லது சர்வதேச அளவில் சொன்னால் அலன் மாஸ்க் என்று சொல்லுவோம். இவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து இவர்கள் கொடுப்பதால் என்ன குறையும்? சில நேரங்களில் சின்ன அளவில் நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக இந்த என்னது லூலு ஹைப்பர் மார்க்கெட் உரிமையாளர் யூசுப் அலி, அவர் போற இடத்துல ஒரு பள்ளி கட்டணும்னா பள்ளிக்கு உடனே பணத்தை ஒதுக்குறார். எத்தனை கோடியா இருந்தாலும் ஒதுக்கிட்டு போறார். என்று அவர்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்கிறது. எனவே அவர் ஒரு பள்ளி கட்டுவதற்கு 100 கோடியை ஒதுக்குவது என்பது அவருக்கு நத்திங். இது இப்ப சாதாரணமான ஒரு வியாபாரிக்கு அது நத்திங் என்றால், ரப்புல் ஆலமீன் எனக்கு அள்ளித்தர நினைத்தால் அவனுக்கு இது சிம்பிளான விஷயம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை தருபவன் அல்லாஹ் தான். பொருளாதாரத்தின் உண்மையான ஓனரும் அல்லாஹ் தான். ஆனா நம்மளால புரிய முடியல. காரணம் என்னென்றால், நம்ம வேறொரு கோணத்துல டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம வேறொரு கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மால் அதை புரிய முடியாமல் தடுமாறுகிறோம். காரூன் இந்த உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அவனுடைய பணத்தின் நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, அவனுடைய பொருளாதாரத்தை வைத்து பூட்டி வைக்கிற அந்த ஸ்டோர்கள் இருக்கின்றனவே, கசானாக்கள், அந்த ஸ்டோர்களினுடைய சாவிகளை சுமப்பதற்காக அவன் ஒரு படையை வைத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ், ஒரு பட்டாளம். அவங்களோட டியூட்டி என்னன்னா சாவி சுமக்கிறது. எப்படி கொடுத்திருப்பான் அல்லாஹ். ஆனால் அந்த பணம் வந்தால் இயல்பில், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமான் இல்லாதவர்களிடம் திமிர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு. ஈமான் இல்லாதவனிடம் பணம் போனால் இயல்பாக அவனிடம் ஆணவம், கர்வம், திமிர் வந்துவிடும். மற்றவனை மதிக்கவே மாட்டான். மதிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனால் அவன்கிட்ட ஒரு நம்பிக்கை, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் நினைத்ததை செய்வேன் என்று. அப்படி இந்த காரூன் நடந்து கொண்டிருக்கும் போது அங்குள்ள கல்விமான்கள் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள், இப்படி நடந்து கொள்ளாதே, இப்படி பெருமையோடு, கர்வத்தோடு, ஆணவத்தோடு, மற்றவனை மதிக்காமல் என்னிடம் பணம் இருக்கிறது என்கிற அகம்பாவத்தோடு எல்லாரையும் சீப்பாக நினைத்து வாழ்வது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று அவர்கள் சொல்லும் போது அவன் உடனே சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இந்தி. இது என்னுடைய நாலேஜ். குர்ஆன்ல அப்படியே சொல்கிறான் அல்லாஹ், என்னுடைய நாலேஜால நான் பெற்றுக்கொண்டது. காரூனுடைய ஆன்சர்.
எனவே எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய திறமை என்று சொன்னான். அப்ப பொருளாதாரத்தின் உண்மையான ஓனர் யாரு? அல்லாஹ். மாலிக்குல் முல்க் யார்? அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ் கொடுக்கும்போது அதை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை மறந்து நான் என்னுடையது என்ற திமிரோடு இருந்த இவனுக்கு ஒரு பாடத்தை படித்துக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இவனுடைய இந்த சிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா ஒரு வேலை செய்தான். என்ன செய்தான் என்றால், எந்த பூமி அதிர்ச்சியும் கிடையாது. மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் காரூன் அவனுடைய அரண்மனையில் இருக்கிறான். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அவனுடைய அரண்மனையை பூமி விழுங்குகிறது. அப்படியே போகுது பூமிக்குள்ள. இது ஒரு கிதாபுல வந்தா டவுட் பண்ணலாம். சில ஹதீஸ்ல வந்தா, ஹதீஸ் கிதாபுகள்ல வந்தா கூட அறிவிப்பாளர் வரிசையில் கோளாறு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது. ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த். அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு நாம் விழுங்க வைத்தோம். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தாலா பூமியை கொண்டு அவனுடைய வீட்டை விழுங்க வைத்து அவனை அழித்தான். எனவே இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்று கேட்டால், படிப்பினை என்னவென்று கேட்டால், பொருளாதாரம் நிச்சயமாக அல்லாஹுடையது. அவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு ஹிக்மத்தோடு பிரித்து தரும்போது சிலருக்கு கூட தருகிறான், சிலருக்கு குறைய தருகிறான், சிலருக்கு தராமலும் விடுகிறான். கூடுதலாக தந்தவர்களை பார்த்து சொல்லுகிறான், உன்னிடம் நான் தந்திருக்கிற பொருளாதாரத்தை நீ செலவு செய். நான் சொல்வதை நம்பி நீ செலவு செய்தால் உனக்கு நான் அதை பன்மடங்காக்குவேன். நீ ₹1 செலவு செய்தால் அதை 700ஆக ஆக்குவேன், அதை 7,000 ஆக்குவேன், 7 லட்சம் ஆக்குவேன், 7 மில்லியன் ஆக்குவேன், 7 பில்லியன் ஆக்குவேன், 7 ட்ரில்லியன் ஆக்குவேன், அதற்கு மேலும் ஆக்க என்னால் முடியும். நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த வசனம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அடிப்படையான ஒரு தேவையான வசனமாக இருக்கிறது. இதனை சரியாக புரிந்து இதன் அடிப்படையில் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.